சரியான கூட்டங்க. குட்டி அப்படியே ரவுண்டு கட்டி. ஆமாங்க. கீழே பாருங்க, சின்ன குட்டி பாருங்க, ரொம்ப சின்ன குட்டி பாருங்க, கீழே நிற்கிது பாருங்க. பத்து இருக்குங்க. ஆமா, ஒரு 15 இருக்கும் போல. பத்து 15 இருக்கு. கிராசிக் உள்ள போற மாதிரி தெரியுதுங்க. முன்னாடி ஒண்ணே ஒன்று தனியா போகுது பாருங்க. மரத்துக்கு பின்னாடி ஒன்று டாப்பரா போகுது. 12 தெரியுங்களா? யானை பார்த்தோம், மான் போட்ட பெருசு இங்கே தான் நிற்கிறது. நிறையா இருக்குது, 200-300 மான் இருக்குது. அது 200 டிக்கெட்டு, 200 மான் ஒரு நடக்கணும். மரம் மறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி. அங்கே போனாலும் மரம் மறைக்குது. ஓகேவா உங்களுக்கு? போனதும் மறைக்குதா? ஆனால் பின்னாடி சொன்ன மாதிரி கால் வந்து ஒரு கால் தான் மாதிரி இருக்குங்க. அந்த பக்கம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு கால் தான் ப்ராப்ளம். செம்ம ஸ்டில், செம்ம ஸ்டில். செம்ம ஸ்டில் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி. நல்லா கிராசிங் வந்துச்சு. இருக்கு 3 யானை ஒரு குட்டி. ஆயும் குட்டியும்
நிறுத்திட்டு சரி போகலாம் வான் வந்து நீங்கள் ஒரு 1000 வான் பார்க்கணும். இன்னும் 1000 வரைக்கும் வந்து ஒரு இந்த பக்கம் வரும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டுங்க. இங்கிருந்தால் வந்து ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. வந்து நிற்குது வேர்க்கோனா. ஆமாங்க, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லாரி வந்து பிரேக்கோனா நிற்குது. ஆரம்பத்திலே இங்கே ஒரு மான் கூட்டம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு 10 மான் இருக்கிற கூட்டம் ஒன்று இங்கே இருந்ததுங்க. லைனாக நம்ம அப்படியே வந்து பயணம் பண்ணி போகும்போது என்னென்ன விலங்குலாம் இருக்குன்னு பார்க்கலாம். மெயினாக இந்த பகுதியில் வந்து லட்சக்கணக்கில் மான்கள் இருக்குங்க. யானைகள், புலிகள், சிறுத்தைகள் இதெல்லாமே நிறைய இருக்குங்க. அதுபோக கரடி. இது ஃபாரஸ்டெலாம் காஞ்சி போச்சுங்க. காஞ்சி போய் பார்த்தோன்னா ரொம்ப ட்ரையாக தெரியுது. இன்னும் சம்மர்லாம் நினைச்சு பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம இப்போ ஆக்டிவாவிலேருந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350cc பைக் எடுத்ததில் இப்போ நம்ம பதிவு பண்ணுறது 2வது வீடியோ பதிவுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பதிவு வந்து திம்பம் மலைப்பாதை. திம்பம் மலைப்பாதையில் 1/2 வரைக்கும் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அதுக்கடுத்து 2வதாக வந்து இப்போ பந்திப்பூர் நோக்கி பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். பந்திப்பூர், முதுமலை இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து அப்படியே நம்ம மக்களுக்கு காமிக்கலாம். சேம் டைம் நம்ம வந்து இந்த பைக்கில் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் இடத்துலேருந்து நம்ம லாங் ட்ரைவ் எதுவுமே போகல. ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் இப்போ வந்திருக்கேன். கூடவே அப்படியே வந்து இந்த பந்திப்பூர் சைடில் நம்ம பயணம் பண்ணி வந்தோம்னா அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து நம்ம மக்களுக்கு கவர் பண்ணி நம்ம புதுசாக அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதிக்கு நான் வந்து பயணம் பண்ணி வந்தேங்க.
இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கு நம்ம பழங்குடியின மக்கள் வர கிராமங்களுக்கும் போயிருக்கலாம். பட் வந்து நம்ம இன்னும் லாங் டிரைவ் போய் வண்டி கொஞ்சம் நல்லா செட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம இப்போ இந்த மாதிரியான பகுதிக்கு பயணம் பண்ணி வந்திருக்காங்க. வண்டி இப்போ தாங்க பாருங்கள் 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன். 1083 கிலோமீட்டர் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வண்டி ஓடுதுங்க. அப்புறம் நம்ம ஓட்டத்தை ஆரம்பிச்சிடலாங்க. காடு மேடு கரடுமுரடான ரோடு எல்லாத்துலேயுமே பயணம் பண்ணி நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு பண்ணலாம். அதுதான் நம்ம மக்கள் வந்து நிறைய விரும்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. மக்களே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இடத்துல யாருக்கும் இல்லை, ரோடு வந்து குளிக்கணுமா இருக்குது பயங்கரமாக. ஆரம்பத்தில் ஒரு 10 மான் இருக்க கூட்டத்தை மட்டும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எதுவுமே இன்னும் பார்க்கல. அப்படியே நம்ம போக போகதான் தெரிய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு. நைட் டைமில் இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி வரும்போது எக்கச்சக்கமான யானைகளை பார்த்துருக்கேங்க. கரடி பார்த்துருக்கேங்க. கரடி எங்கன்னா வந்து இந்த மசனகுடி பகுதி இல்லைங்க, முதுமலையிலேருந்து மசனகுடி போகிற பாதை. அதாவது நம்ம மசனகுடியிலேருந்து முதுமலைக்கு வந்தாங்க. அப்போ வரும்போது ரோட்டோட ஓரத்தில் ஒரு கரடி நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது போட்டு இருந்ததுங்க. அதை பார்த்துருக்கேன். அதுபோக யானைன்னா மசனகுடி பாதையில் நிறைய பார்த்துருக்கேங்க. ஒரு 12 யானை இருக்கிற கூட்டத்தையும் பார்த்துருக்கேங்க. அதையும் இந்த வீடியோ கிளிப்பு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு காமிக்கிறேன். இந்த யானைகள் மட்டும் இல்லாமங்க இந்த பகுதியில் எக்கச்சக்கமான யானைகளை வந்து நம்ம நைட்டு ஒரு 8-9 மணிக்கு பயணம் பண்ணும்போது நல்லா பார்த்துருக்கேங்க. அந்த யானைகளில் சின்ன சின்னதாக ஒரு கிளிப்பு மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. எதுக்கு காமிக்கிறேன்னா பழைய கிளிப்புலாம் ஏன்னா இந்த பகுதியில் யானைகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் காமிக்கிறாங்க. நம்ம பகல்லையே இந்த பகுதியில் பயணம் பண்ணும்போது யானைகளை பார்த்துருக்கோம். நைட் டைம்லையும் பார்த்துருக்காங்க. பகலில் பார்த்த யானைகளை வந்து இந்த இடத்துல பாருங்கள் நிறைய காமிக்கிறாங்க. பகலில் பார்த்த யானை கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த பந்திப்பூர் சாலையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 1 வே ரைட் சைடில் போகிறது, லெஃப்ட் சைடில் போகிறதா வந்து 1 வேவாக சின்ன 1 வேவாக இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து 12:15ங்க. இந்நேரத்துக்கு என்னென்ன விலங்குன்னு தெரியல. யானைகள் இருக்குமா, புலியெல்லாம் இந்நேரத்துக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. உள்ள சஃபாரிக்குள்ளே போனால் வேணால் பார்க்கலாம். ஆனால் இந்த பந்திப்பூர் சஃபாரி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சஃபாரிக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் பந்திப்பூர் சஃபாரியில் போனால் புலி பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நானும் ஒரு டைம் பார்த்துருக்கேங்க. முதுமலை சஃபாரியில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். ஆனால் அதிக வாய்ப்புகள் வந்து பந்திப்பூர் சஃபாரி இல்லைங்க. அப்பா இங்கே பாருங்கள்
எத்தனை கார் லைன் கட்டி போகுதுன்னு பாருங்கள் மக்களே. இந்த பாதையில் வந்து மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். தொடர்ந்து மக்கள் கூட்டம் வந்து இங்கே பாதையில் போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களோட முக்கியமான ஒரு தேசிய நெடுஞ்சாலைங்க. பாருங்கள், பந்திப்பூர் சஃபாரியில் நம்ம வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ரோடு வந்து புரியுங்க. ரைட் சைடில் அந்த ரோட்டில் தான் உள்ளே போய் இந்த ஃபாரஸ்ட்டில் போய் 1 மணி நேரம் வந்து உள்ளே சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து பந்திப்பூர் சஃபாரி ஜோனுங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து பந்திப்பூர் சஃபாரி நம்மளுக்கு வந்து அவங்களோட சஃபாரி ஜீப்லையும் சஃபாரி வேன்லையும் கூப்பிட்டு போவாங்க. இது வந்து மங்களா ரோடு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மங்களா ரோடு. மங்களா அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குங்க. அந்த வில்லேஜுக்கு போகிற ரோடுங்க. அதுலேருந்து நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போனோம்னா தாளவாடிக்கு போயிடலாம். அதுலேயும் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமங்களுக்கெல்லாம் அடுத்து வந்து அப்படியே விசிட் பண்ணி அந்த வழியிலையும் வரலான்னு ஒரு பிளான் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது. இங்கே வந்து இந்த வளர்ப்பு யானைகள்லாம் வந்து குளிக்க வைக்கிறது இந்த குளத்தில் குளிக்க வைப்பாங்க. இப்போ ஒன்று காணு. ஸ்பீடு பிரேக்கெலாம் இருக்குது. சரியான வெயிலுங்க, கொளுத்துது. இந்த வெயில் நேரத்தில் யானைகள்லாம் வெளியே வருமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம் தாங்க. ஏன்னா வந்து யானைகள்லாம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறது தான் விரும்புங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் யானையை தாங்காதுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல யானைகளை பார்த்துருப்பீங்க. சேரில் வந்து படுத்து புரண்டுருக்கும். எல்லாம் மண் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து முதுகு மேலே போட்டுக்குங்க. அப்படி தான் வந்து அந்த யானை வந்து அதோட உடம்பு வந்து கூல் பண்ணிட்டே இருக்கும். வெயிலில் வந்து அதிகமாக இருக்காதுங்க. முன்னாடி ஏதோ ஒரு மான் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா காரும் ஸ்டோ பண்ணி போகிறாங்க. மற்ற நேரத்துக்கு மான் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதுக்காக கார் ஸ்லோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த வாரம் இந்த இடத்துல ஒரு மான் கூட்டம் இருக்குது லெஃப்ட் சைடில். இந்த இடத்துல ஒரு மான் கூட்டம். மான் இருக்குங்க. 20 மான் இருக்கிற ஒரு சின்ன கூட்டம். ஏன்னா இங்கே பொறுத்தளவுக்கு 20 மானுங்கிறது வந்து சின்ன கூட்டம் தாங்க. ஏன்னா இந்த பகுதியில் வந்து மான் வந்து 100-200 மான் கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல வந்து ஒரு 700-800 மான் இருக்குங்க. 1000 மான் கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கேங்க. யானை ஏதாவது ஒன்றாவது கண்ணில் படுமான்னு பார்க்க, பட் ஒன்றும் இது வரைக்கும் படலை.
காஞ்சி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், காஞ்சி போய் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜனவரி மாதம், அடுத்து வந்து பிப்ரவரி வரும்போதே சுத்தமாக ட்ரை ஆகிரும்போது இருக்குங்க. அடுத்து எங்கேங்க மார்ச் ஏப்ரல் மேலாம் வெறும் மரங்கள் மட்டும் தான் இருக்கும் போல இருக்குது. அது காஞ்சி போன மரங்கள் மட்டும் தான் இருக்கும் போல இருக்குங்க. அவ்வளோதான், ரிஸ்க்கெல்லாம் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இதெல்லாம் வந்து சஃபாரி போகிற ஜோனுங்க. இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பந்திப்பூர் சஃபாரி போகிற பாதைங்க. ரெண்டு மான் கூட்டங்கள் மட்டும் தான் இந்த பாதையில் இப்போ பார்த்துருக்கேங்க. நேரத்துக்கு இருக்குமா தெரியல. முடிஞ்சளவுக்கு அப்படியே ஈவினிங் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேங்க. கண்டிப்பாக அந்நேரத்தில் வந்து யானைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 5 மணி டைமு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. மணிக்கு நம்ம இந்த பாதையில் ரவுண்ட் அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து யானைகளாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சுற்றி பார்த்து போகிறேன். தானு அந்த இடத்துல லைனாக வண்டியை வந்து ஸ்லோவாக நிற்குது. ஏதாவது இருக்கான்னு தெரியல. மேக்ஸிமம் இந்த மாதிரி வண்டி நிற்கிதுனாவே அந்த இடத்துல வந்து ஏதாவது யானைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்க, ஒரு பஸ்ஸு போகுது. ஸோ அதனால் அதுக்கு பின்னாடியே எல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க. டிஹெச் போட்டுருக்காங்க. பீகார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டிங்க. பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தாங்க. ராயல் என்ஃபீல்டு சிம்பிள் தான் போட்டிருக்கேன்.
4மே 4 பிராண்டுங்க, 4 கம்பெனி வண்டிங்க. ஸ்பீடு பிரேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்பீடு பிரேக் ரொம்ப ஜாஸ்தி, அதனால தான் இந்த டிராஃபிக்கு அங்கங்கே வண்டி நிற்கிது. நம்ம கூட ஏதாவது யானைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்து போகிறேன். அவங்க என்ன எல்லாமே ஸ்பீடு பிரேக் நிற்கிற வண்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு யானையும் கண்ணில் படலைங்க. ஒன்றும் இல்லை, இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ண பழைய பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா இந்த பகுதியில் எக்கச்சக்கமான யானைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அங்கங்கே இந்த வீடியோவில் சின்ன சின்ன கிளிப்புகளை ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது எல்லாமே நம்ம வந்து நைட்டு வந்து ட்ரைவ் பண்ணது. பகலில் வந்து ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப கம்மிங்க. ஒரு 4-5 கிளிப் இருக்குங்க பகலில் ட்ரைவ் பண்ணது. சாயங்காலம் அதாவது ஈவினிங் ட்ரைவ் பண்ணதெல்லாம் இருக்குங்க. அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த பயணத்தில் எதாவது கிடச்சதுன்னா அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதுபோக சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போய் தான் இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணதோட பயணத்தை முடிச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக யானைகள் நிறைய பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தேன்னா அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ பற்றியும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தொடர்ந்து நம்ம பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்களுக்கு பயணம் பண்ணி வீடியோக்களை பதிவு பண்ண போகிறேங்க. ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்க நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஜூன் ஜூலை டைம்லாம் வந்தோம்னா இந்த ரோடு வந்து செமையாக இருக்குங்க. 2 சைடில் வந்து அப்படியே பச்சை பசேல்னு சொல்லி புல்வெளிகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரோடு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் காஞ்சு போச்சுங்க. பசையில் இருந்த இந்த ரோட்டோட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ரோடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது முன்னாடி நான் பயணம் பண்ணதுங்க. மதிய வேலையிலேயே வந்து இவ்வளோ வண்டி இந்த ரோட்டில் வருதுன்னா சாயங்காலம் நேரம் நினைச்சு போங்க. கண்டிப்பாக வந்து டிராஃபிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இல்லை மற்ற மதியானம் 12:35க்கே இவ்வளோ வண்டி வருதுன்னா சாயங்கால நேரத்தில் எக்கச்சக்கமான வண்டிகள் இந்த ரோட்டில் போகும், டிராஃபிக் ஆகும். பந்திப்பூர் செக் போஸ்ட்டு இதோட வந்து பந்திப்பூரோட எல்லை முடியுதுங்க. அதாவது கர்நாடகாவோட எல்லை முடியுது. அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டு எல்லை ஸ்டார்ட் ஆகுது.
முதுமலை ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கேப் எடுத்தால் நம்ம போயிடலாம். நம்ம 2 வீலர் தான். கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. நான் இதோட வந்து கர்நாடகா முடிஞ்சுதுங்க. இதுக்கு மேலே அப்படியே தமிழ்நாடு முதுமலை. கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுனால எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து முன்னாடி போகிறது எக்ஸ்டிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுருவாங்க. எக்ஸ்டினா இமாச்சல் பிரதேசனா ஆமாங்க, வேறு ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிற தகவலாம் கேட்பாங்க. தேவை இருந்தால் வண்டியை நிறுத்தி வண்டியும் செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏதோ பஸ்ஸு நிற்கிது, ஏன்னு தெரில. டிராஃபிக்கா லைன் கிட்டே நிற்கிதுங்க. டிராஃபிக்கா இல்லை ஏதாவது யானையர் இருக்காரா அப்படின்னு தெரில. பிரேக் டவுனான்னு கொடுத்துடல. டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வண்டியை நிறுத்திருக்காங்க. நம்ம எதுக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஹார்ன் அடிச்சுட்ருக்கோம். ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க, தேவைப்பட்டால் வந்து பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. சுற்றி பார்த்துருக்கேன், ஒன்றுமே காணுங்க. 2 இடத்துல மான் கூட்டம், மற்றபடி ஒன்றுமே காணுங்க. கர்நாடகாவில்
இருக்க குண்டல்பேட்லேருந்து இந்த வழியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதுமலைக்கு வந்துங்க. அங்கேருந்து நம்ம கூடலூர் தாண்டி போனோம்னா கேரளாவில் இருக்க வயநாடு போகலாங்க. இந்த 3 மாநிலங்களை இணைக்கிற தேசிய நெடுஞ்சாலைங்கிறது அது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கும் தேசிய நெடுஞ்சாலை. வனவிலங்குகள் சாலையை கடக்கும் பகுதி அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஒரு விலங்கையும் காணும். இந்நேரத்துக்கு மதிய நேரத்துக்கு இருக்காதுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மான் கூட்டம் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு டாக்ஸி நிறுத்தி போல இருக்குது. சின்னதாக ஒரு மான் கூட்டம். மான் இதை கத்துதுங்க. ஏதாவது ஒரு புலி சிறுத்தை அந்த மாதிரி ஏதாவது பார்த்தோன்னா மான் அடிக்க வந்துச்சுன்னா மான் வந்து அலாரம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கத்துனா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கத்துது என்னன்னு தெரில. ரங்கூஸ் என்ன பேர் சொல்லுவாங்களே இதுக்கு. இந்த மங்கிக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இப்போ மறந்துருச்சு, கரெக்டாக ஞாபகத்துக்கு வரலை. தெரியல. போகிறதே வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவரோடைய எதுக்கு தேவையில்லாம் இப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. பொறுமையாக போகணுங்கிறக்காக தான் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி வந்து நம்ம மக்களுக்கு வந்து யாருமே கேட்குறது இல்லைங்க, அது மதிக்கிறதும் இல்லைங்க. ஸ்பீடு பிரேக் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஏதாவது அனிமல் வந்துச்சுன்னா அது கிராஸ் பண்ணி போகிறதுக்காக நம்ம வந்து ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதுலேயும் நம்ம மக்களை வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சுட்டு பயங்கர ஸ்பீடாக போகிறாங்க. எதுக்குன்னு தான் புரியல. முதுமலைக்கு பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. முதுமலையில் இருக்க முதுமலை சஃபாரி ஜோன் தெப்பக்காடு அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கேன். அநேகமாக அது பக்கத்தில் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
ஜீப்பில் வந்து போயிட்டுருக்காங்க. இதாங்க முதுமலை சஃபாரி ஜோன். இங்கிருந்து லெஃப்டில் போனோம்னா மசனகுடி, ஸ்ட்ரைட்டாக போனால் கூடலூர். அப்படியே மசனகுடி வரைக்கும் பயணம் பண்ணி போயிட்டு வரலாங்க. இங்கே தான் வந்து யானைகள் முகாம் இருக்குங்க. ரைட் சைடில் யானை முகாம், எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்னு போர்டு போட்டுருக்காங்க. பதினஞ்சுக்குள்ள தாங்க, ஈவினிங் டைம் தாங்க. இந்நேரத்துக்கு வந்து அலௌடு இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. ஈவினிங் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு 2 மான், இந்த இடத்துல ஒரே ஒரு மான். அங்கங்கே மான் மட்டும் இருக்குதுங்க, மற்றபடி ஒன்றும் காணும். இப்போ நேராக மசனகுடி வரை போய் இந்த வீடியோ பதிவு முடிக்க போகிறேங்க. ஏன்னா டைம் வந்து கரெக்டாக வந்து இப்போது 12:45ங்க. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. மசனகுடியில் போய் நம்ம வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு சாயங்காலம் 3 மணிக்கு மேலே அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து 6 மணி வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டுங்க நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. இந்த மசனகுடி பகுதியில் நம்ம வந்து இந்த வழியில் பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான விலங்குகள்லாம் பார்த்துருக்காங்க. இங்கே வந்து யானைகள், மான் கூட்டங்கள் எக்கச்சக்கமாக, காட்டு மாடு, அதுபோக கரடி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னாங்க கரடி சொன்னேன். அந்த கரடி எல்லாமே இந்த பாதையில் நிறைய பார்த்துருக்காங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் சின்ன சின்ன கிளிப்பாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. நைட் டைமில் இந்த பாதையில் வரும்போது கண்டிப்பாக வந்து யானைகள் பார்க்கலாங்க. வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% உண்டுங்க. பகல் நேரத்துலேயே வந்து நான் ஒரு டைம் இங்கே வரும்போது ஒரு 12 மான் இருக்குது, சரி 12 யானைகள் இருக்குது ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கேங்க. இங்கே ஒரு மான் அப்படி இருக்குது. இந்த வழியில் மட்டும்தாங்க அங்கங்கே மான் இருக்குது. ஏன்னா இந்த வழியில் தான் வந்து யானைகளும் மான்களும் அதிகமாக பார்க்க முடியுங்க. பகல் நேரத்தில் ஒரு 12 யானையோட கூட்டத்தை பார்த்துருக்கேன். அது போக சாயங்கால நேரத்தில் அதே யானையோட கூட்டத்தை மறுபடியும் ஒரு டைம் பார்த்துருக்கேங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரோடு வந்து சிங்கிள் ரோடுங்க, சின்ன ரோடு. ஸோ அதனால் பொறுமையாக பார்த்தா போகணும். சின்ன சின்ன மங்கி பேர் வந்து மறந்துடுச்சுங்க, அது கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. நிறையா அங்கெங்கே இருக்குதுங்க. மரத்தில் நிறைய உட்காந்துருக்கு, கீழே நிறைய உட்காந்துருக்கேன்.
வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்குங்க. மசனகுடி தாண்டினதுக்கு பின்னாடி ரோடு கொஞ்சம் பெருசாக போகுங்க. அந்த ரோடு வந்து கல்லட்டி ரோடுங்க. நிறையவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கல்லட்டி ரோடு, தெய் சாலை அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அந்த சாலை தான் இந்த சாலைங்க. யாவு வாங்கும் சாலை, பேய் சாலை, எப்படி வேணால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாலை தான் இந்த சாலைங்க. ஊட்டிக்கு போகிற வாகனங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இந்த வழி தான் போங்க. நம்ம அங்கே பிரிஞ்சோம் பார்த்தீங்களா, அதாவது முதுமலை சஃபாரி ஜோன் இருக்கிற இடத்துல லெஃப்ட் இடத்த பார்த்தீங்களா, அதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கூடலூருங்க. கூடலூர்லேருந்து மறுபடியும் ஒரு 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனால் தான் ஊட்டிக்கு போக முடியுங்க. அந்த கூடலூர் பயணம் பண்ணி போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-75 கிலோமீட்டர் போகணுங்க. ஆனால் இந்த வழியில் போனோம்னா 35-40 கிலோமீட்டர் வருங்க. அந்த டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம ஊட்டி போய் அடைஞ்சிடலாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த வழி தான் வந்து அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வழியில் வந்து நம்ம முதுமலையிலேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு மட்டும் பர்மிஷன் இருக்குங்க. ஆனால் வந்து ஊட்டியிலேருந்து இந்த வழியில் கீழே வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாதுங்க. அது உள்ளூர் வாகனமாக இருந்தால் மட்டும்தான் பர்மிஷன் இருக்குங்க. வெளியூர் வாகனங்கள் எதுக்குமே வந்து இந்த வழியில் வர்றதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாதுங்க. பாருங்கள், பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும் போது இந்த வழியில் நேரத்துக்கு. இந்த கூட்டம் எல்லாமே பார்த்தோன்னா, அதாவது இந்த வழியில் போகிற மக்கள் கூட்டம் எல்லாருமே ஊட்டின்னு சொல்ல முடியாதுங்க. பாதி கூட்டம் வந்து மசனகுடி வந்து நின்றுருக்கேன். ஏன்னா மசனகுடியில் வந்து 3 முக்கியமான வழித்தடங்கள் வந்து சுற்றுலாவுக்கு பயன்படுத்துகிறாங்க. சிங்காரா, மாயாறு, பொக்காபுரம், இந்த 3 வழித்தடங்கள் வந்து சுற்றுலாவுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த வழியில் மசனகுடிக்கு போய் அந்த 3 வழியில் போகிறதுக்காகவும் போவாங்க. டக்குன்னு பிரேக் போடுற மாதிரி இருக்குங்க. ஒரு செகண்ட் வந்து சுற்றி முற்றி பார்த்தா முன்னாடி இருக்க ஸ்பீடு பிரேக் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது.
டிராஃபிக் மக்களே. சண்டேலாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க மக்களே. வந்தீங்கன்னா வந்து டிராஃபிக்லேயே போட்டு போயிடும். இதுக்கு ரீசார்ஜ் ஏதாவது கேப் கிடச்சுன்னா அந்த டைம் வேணால் வாங்க மக்களே. இந்த சண்டே வந்தீங்கன்னா எடுத்தே போயிருங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்ங்க இந்த ரோடு. கிடைக்கிற கேப்பில் லெஃப்ட் ரைட்டு எல்லா சைடும் போக முடியும். இந்த மதிய நேரத்தில் இந்த வழியில் பயணம் பண்ணதில் சில மான் கூட்டங்களை மட்டும் பார்த்தேங்க. வேறு எதுவுமே பெருசாக பார்க்க முடியல. ஏன்னா இது நல்ல உச்சி வெயில், 1 மணி 12 to 1 மணி. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விலங்கையும் பெருசாக பார்க்க முடியலைங்க. மான் கூட்டங்களை கூட பெருசாக பார்க்க முடியலைங்க, ரொம்ப கம்மி தான். நம்ம இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்க போகிறோம். அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் வருங்க, அதோட நம்ம வந்து இந்த பதிவை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
தயவு செஞ்சு சண்டேல இந்த ரூட்டில் வந்துடாதீங்க, பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. வந்து இ பாஸு செக் பண்ணுவாங்க, ஸோ அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் போல இருக்கேன். எல்லாம் வந்து இ பாஸ் செக்கிங். இ பாஸ் இல்லாதவங்க வந்து வண்டியெல்லாம் சைடில் நிப்பாட்டி இ பாஸ் போட்டு இந்த பாதையெல்லாம் பயணம் பண்ணுறாங்க. ஏன்னா ஊட்டிக்கு போகிறதுக்கு இ பாஸ் இருக்குங்க, நீலகிரி டிஸ்ட்ரிக்கு.